அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் பூமியில எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கு. உச்சிக்கு வந்துட்டோம். கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கிட்ட இருக்காது. இது மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க, ஃபேட்டாக இருக்கவங்க அண்ட் சுகர் இருக்கவங்க அவங்களாம் ஏறாதீங்க ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு கீழே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃபிட்டுன்னு நினச்சா மட்டும் இறங்க, இல்லாட்டி ஏறாதீங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். மணி 7, 7வது மலை ஏறுறோம். ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து. வெள்ளியங்கிரி 5வது முறை. அதிலடா அந்த விநாயகர் தான் தோன்றி விநாயகரம் செஞ்சு கொண்டு வந்ததுங்க. இது தானே தோன்று. நான் even coming down is hard, right? Coming down is much tougher than climbing up. It is really tough. பாஸ் இது என்னோட 5th டைம். ஆனால் இந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபாக்லாம் பார்த்ததில்ல. செம சூப்பராக இருக்குது. 3வது மலை தான் பயங்கர கஷ்டம். 7வது மலை அதே மாதிரி கஷ்டம். 1வது மலை கொஞ்சம் கஷ்டம் படிக்கட்டுன்றதுனால. இது 4வது மலைலாம் இப்படி ஜாலியாக. வணக்கம் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து February 28, ஒரு அழகிய வெள்ளிக்கிழமை. நாங்கள் இப்போ வந்து நான் வெள்ளியங்கிரி மலையில் இருக்கேன். என் கூட ஜெகன் இருக்கான். ஹாய் மச்சி. ஹை டியூட். காலையிலேயே நைட்டு 1:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து மணி 6:30. 6வது மலை கிட்ட வந்துட்டோம். 7வது மலை பின்னாடி இருக்காங்க பாருங்க. அங்கே இருக்குல்ல, அங்கே சின்னதாக அதுதான் வந்து 7வது மலை. அங்கே தான் வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கார். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே வெதரை பாருங்கள். அப்பா பியூட்டிஃபுல். ஐயோ கேமரா தான். ஓகே ஓகே ஓகே. ஐயோ போடா, இதுக்கு மேலே போடா. ஐயோ டேய், அது எங்கே இருக்குடா? பரவாயில்ல, கொஞ்சம் பேக்கில் வா. ஏடா கீழே கொஞ்சம் பாரு. தட்ஸ் ஃபைன். ஐயோன்றது அதுதான், அதை பார்க்காத. ஓகே, மணி 6:30. ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸ். ஒரு 6 மணி நேரமாக இருட்டில் நடந்து டார்ச் அடித்து வந்து இப்போ திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் வெளிச்சத்தில் பார்க்கும்போது காடு வெள்ளியங்கிரி சூப்பராக இருக்குது. இல்லை மச்சான், என்னடா இது? வாட்டர் ஃபால்ஸ் ரிவர்ஸில் கொட்டுற மாதிரி இருக்கு. இல்லை, மேலேருந்து கொட்டுற மாதிரி இருக்கு. ஐயோ, செம்ம மெஸ்மரைசிங்காக இருக்கு மச்சான் லொக்கேஷன். நான் யூஸ்வலி மார்ச்சில் இல்லை ஏப்ரலில் வருவேன். இதுதான் எனக்கே ஃபஸ்ட் டைம் ஃபெப்ல. நானும் இவ்வளோ க்ளவுட் எதிர்பார்க்கடா. பயங்கரம்டா. எப்பா, எனக்கு டோட்டலாகவே ஃபஸ்ட் டைம்டா. இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா. எப்பா செம்மையாக குளிருது. பட் குட் ஜாப். நீ நடந்துட்டேன். நீ ஃபஸ்ட்டு நடக்கிறத பார்த்து அதுதான் ஆல் கிரெடிட் கோஸ் டு ட்ராவலர். அதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு மோட்டிவேட்டர். நீ நடந்ததுக்கு காரணம் நீ தான் மகனே. அதிலடா அந்த விநாயகர் தான் தோன்றி விநாயகரம் செஞ்சு கொண்டு வந்ததுங்க. இது தானே தோன்று. நான் 5 வருஷமா வரேன். இதான் முதல் தடவை எனக்கு தெரியும். தான் தோன்றி விநாயகர். அப்படிங்களா? நன்றிங்கண்ணா.
ஆமாம் விநாயகர் மாதிரி தான் இருக்காது. ஆ சூப்பர்ண்ணா, நீங்கள் தான் பராமரிக்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. மணி 7, 7வது மலை ஏறுறோம். ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து மேலே போய் ஈஸ்வரனை பார்க்குறதுக்கு. வெயிலை நினச்சா தான் பயமாக இருக்கும். செம்ம வெயில் அடிக்கும் போது. மச்சிவா 6 மலை ஏறிட்ட, 7வது மலை 40 நிமிஷம். கமான் ஏறு, கமான் போய் ஏறு ஏறு ஏறு. இதுக்காக வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி பாடி ஃபிட்டாக வச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெக்கிங் இஸ் நாட் த வே ஹவ் வி திங்க். இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை நீ இப்போ மலை ஏறும்போதே கீழே போட்டுடுறாங்க பார்த்தியா? இது மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க, ஃபேட்டாக இருக்கவங்க அண்ட் சுகர் இருக்கவங்க அவங்களாம் ஏறாதீங்க ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு கீழே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃபிட்டுன்னு நினச்ச மட்டும் இறங்க, இல்லாட்டி ஏறாதீங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். உச்சிக்கு வந்துட்டோம். கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கிட்ட இருக்காது. இதுக்கு இப்போ அந்த உச்சிக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். பயங்கர ஸ்டீப்பு. இங்கே வந்து ரொம்ப இயல்பான விஷயம் வந்து கீழே இறங்குறவங்க வந்து கேட்பாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அடிவாரத்துக்கு அப்படின்ட்டு. மேலே போகிறவங்க வந்து 3வது மலை எவ்வளோ தூரம் இருக்குது, 4வது மலை எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரி 7வது மலைக்கு இப்போ நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. போனால் போய் சாமியை பார்த்துட வேண்டியது தான். Even coming down is hard, right? Coming down is much tougher than climbing up. It is really tough. In climbing, we can just run and give a angle. But then coming down, the entire toll is being taken in the knees and all. Oh, yeah, the pressure will be going to knees, right? பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது, வழுக்குது வேறு. இது மேலே ஏறணும். கேமரா வேலைக்காகாது, வச்சிடுறேன். நைட்டு 1 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 7:30 மேலே ஏறிட்டோம். பெண்டு நிமிந்துடுச்சா? நல்லா இருக்கு, வேற லெவல். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எல்லாம் வேண்டியது பூமியில எல்லாரும் சந்தோஷமா நஞ்சத்தை சொல்லா பிழியும் துதியா பிழியும் 10 கொடுத்துட போகிறேன். 7 hour ட்ரெக்கிங் பண்ணி மேலே ஏறி வந்ததுக்கு ஆமாம், 7 hour மேலே ஏறி ட்ரெக்கிங் பண்ணி வந்ததுக்கு செம பூஜை. செமையா சாமி கும்பிட்டுறேன் வச்சு.
சூப்பர். செம வைபு, பயங்கர வைபு. பா நல்ல பயங்கர கூஸ் பம்ப் வேற. ஸ்பெஷல் பூஜை வேற. ரொம்ப நாள் ஸ்பெஷல் பூஜை. ஆமாம், அப்படியே பக்கத்தில் நின்று பண்ணாங்க. ஃபுல்லு ரிச்சிடுச்சு, செம்மையாக இருந்துச்சு. குட் ஃபீல். ஓகே, இப்போ கீழே இறங்கலாமா? वो इधर नहीं है भाई, वो ईशा जाना है क्या? हाँ हाँ है उधर उधर ऊपर। और 5 मिनट है। ஐயோ, ஏறுறது ஈஸி தான், இறங்குறது தான் கஷ்டம் போலுக்குது. சும்மாடி ஏறுறதும் ஈஸி கிடையாது, ஏறதும் கஷ்டம். ஐயோ, இறங்குறதுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். செருப்பு வலிக்குதுடா. இங்கே பாரு, இதில் எங்கே இறங்குறது? ஏறினது வேற பாதைடா. ஏறினது வேற பாதை. ஒரு கையில் குச்சி, ஒரு கையில் கை பேலன்ஸ் பண்ணால் தான் வேலைக்காகும். நீ இப்படிலாம் இறங்க முடியாது. பார்த்துடே தம்பி, விழுந்து தொலையாதரா. எப்படி மச்சான் இறங்குறது இதில்? மச்சான் புல்லுக்கா வந்துரு, வழுக்கல. எப்படி? வழுக்கல வா. உனக்கு அந்த மண்ணு தான் சாஃப்டாக இருக்கு, அதான் வழுக்குது. புல்லுக்கா வந்தால் வழுக்காது. பரவாயில்லையே ப்ரோ, நல்லா இறங்குறீங்களே. நான் இங்கே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஜிஜிக் மந்திரம் போட்டு இறங்கிட்டீங்களே. வாங்க, வீடியோவில் வந்து தான் இருக்கீங்க. போங்க. ஆமாம், புழுதி கலப்புதா டே. நடக்கும்போது வீடியோ பொறி பறக்கணும் மச்சா அப்படின்னு பறக்குது. அவனும் போடுற பின்னாடி. யார் சாமி நீங்க? எப்படியா இறங்குறீங்க? அப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாப்பிள்ள அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது விழுந்துட்டேன் மாப்பிள்ள. இன்னொரு வாட்டி விழுந்துனா கேப்சர் பண்ணிருவேன். நாச்சா, எனி டேமேஜ், எனி பிளாஸ்டரி? காலையில் எப்போ ஆரம்பிச்சிங்க? நேற்று நைட்டு 4:10 ஆரம்பிச்சோம். பரவாயில்லையே அப்பா. நாங்கள் 1:30 ஆரம்பித்தோம். நேற்று நைட்டா? நாங்கள் அப்போலாம் யாரும் போயிட்டு வந்திருப்போம். உட்காந்துட்டு சும்மா குளிக்கணுண்டு. எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். பரவாயில்லையே, நான் 5வது வருஷம். அப்படியா? சரி, தண்ணி பிடிக்கிறியா? காலவரம் ஆகிடும். வெயிட்டிங்களா? ஆமாம், வாங்கிக்கலாம். அப்புறம் போய்ட்டு வாங்கிக்கலாம். எந்த ஊர்னா? சென்னைமா. லைவ் போயிட்டு இருக்கானா? இல்லை, ரெக்கார்டிங்கில் தான் இருக்காண்ணா. சென்னை. கார்த்திக் சிவா. கண்டிப்பா. பாஸ், இது என்னோட 5th டைம். ஆனால் இந்த அளவுக்கு வெஸ்ட் ஃபாக்லாம் பார்த்ததில்ல. செம சூப்பராக இருக்குது.
பூரா ஜெட்டி ஆக்கி வச்சிருக்கானுங்க எப்பா. வரும்போது அது அப்படி இருக்கு, அதனால நமக்கு தெரில. ஓரளவுக்கு நடக்கலாம் ஈஸியால. இது ஃப்ளாட் சர்ஃபேஸ் நடந்துடலாம். அதில் அதோ பாரு, அது ரொம்ப ஸ்டீப் எப்பா. நைட்டு நான் இறங்கும்போது ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு, அது கஷ்டம் அப்பா. ஆனால் செம ஃபாகு, சரியான வியூவில் காலையில் அப்பா. இப்போ மூவ் ஆச்சு பார்த்தியா, இடத்துல ஃபாக் வந்து அடிச்சது சில்லுன்னு விழுது. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல்ரா. இறங்கும் போது கேஸ்ல தான் இறங்கணும்ல, சும்மா இறங்க முடியல. எதுவுமே சும்மா இறங்க முடியாதுடா. பிகாஸ் நீ இறங்கும் போது தான் மோர் ப்ரெஷர் கொடுப்ப, புரியுதா காலை ஏறது விட. அப்போ மோட் டயர்டாக இருக்கும்ல. இப்போ எனக்கு ஸ்குவாட் முஸ்லாம் கிழிஞ்சு போயிட்டு. பாருப்பா, எனக்கு இந்த கோயில் வரதுல பியூட்டியாக தான் மச்சான். நீ எவ்வளோ ரிச்சாரு அதெல்லாம் பட் இங்கே போய் உன் பேக்கை பாரு, என் கையை பாரு, குச்சி, என் ட்ரெஸ்ஸு பாரு. ஃபுல்லாக டேட். கம் என்னை பார்க்குறேன்னா பிச்சைக்கார மாதிரி வா. நல்லது தான், நல்லது தானே. வெயிட் பண்ணு. இந்த சும்மா இந்த பணக்கார திமிரு, அதிக காசு கொடுத்துட்டு க்யூவில் போகிறது அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு உனக்கு திராணி இருக்கா, இங்கே இவ்வளோ தூரம் ஏறி வர முடிஞ்ச தில்லு இருந்தால் வந்து பாரு. இல்லை ஆமாம், யோசிச்சு வராது. கரெக்ட், எனக்கு அதனால இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். எவ்வளோ தூரம் வந்துருக்கோம்டால. மூணாவது மலை தான் பயங்கர கஷ்டம், 7வது மலை அதே மாதிரி கஷ்டம், 1வது மலை கொஞ்சம் கஷ்டம் படிக்கட்டுன்றதுனால. இது 4வது மலைலாம் இப்படி ஜாலியாக கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். டேய் உனக்கு அது நீ நடக்கிறது உனக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுடா. 7வது மலை நான் இது மாதிரி ஸ்லோப் எப்படி நடக்க முடியும், ஸ்கிட் ஆகுது. அப்புறம் முருகா பா, கீழே அடிவாரம் தெரியுது. அங்கே போனோங்க அப்பா. அதான் அடிவாரம் அங்கே இருக்கு இல்லை. போடு, we did a great job. போடு ஐஃபை போடு, பொறுமை தள்ளி விட்டுறாத. சரி லோஃபை போடு, ஐஃபை போட்டால் கீழே தள்ளிடுவோம் நினைக்கிறேன். குட் ஜாப் அடி. காப்பு வச்சு உனக்கு இல்லை கை போடுறான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்கிற. செஸ் எத்தனாவது வருஷம்? கார்த்திக் சிவா. ஓகே no கேமரா ரன்னிங்ல இருக்குங்களா? கூல் இருக்கு. ஆமாங்க. மோர் குத்துறா. மோர் இல்ல சார், தூள் மட்டும் தான் இருக்கு. மோர் இல்லைங்க, தூள் மட்டும் இருக்கு. கம்பங்குளா சைக்கிள். எவ்வளோண்ணா கூழ? 40 வேற பொழுது சேர்த்து மாங்காய் தருவீங்களா? சாப்பிடுங்க சார். ஐயா ஸ்பூன் தருவீங்களா? அப்படியே குடிக்கிறதுனே. உப்பு எல்லாமே கிடைக்கும். சூப்பரா இல்ல? ஒரு கிளாஸ் சாப்பிடுறமே கரெக்ட் ஆகும். மேலே வரணும் இல்ல. அதுதான் நான் வந்தாம கேட்டு போங்க. 4 சொல்லுங்க, 3 பேருமே சொல்லுங்க. ஒரு மணிக்காரன் நாங்க தேங்காய் பர்ஃபிடா செம்மையா இருக்கும். தேங்காய் பர்ஃபி சாப்பிடுவோம். போ அதானே 3 மாதத்துக்கு உணவு என்னாச்சு? பரவாயில்ல. இப்போ 40 நிமிஷம் அப்படியே நடந்துட்டோமே. 40 நிமிஷம் நடந்துட்டோம் நான் கண்டினியூஸா.
Make it 1 hour. Then take little long break. மாடி போங்க போங்க போங்க. இப்படி இருந்திருக்கோம்ல ஆ அந்த டைமில் உட்காந்துருந்தாங்க. நேற்று தூங்கிட்டு இருந்தார், அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் மச்சான், லாஸ்ட் 2 மலைடா. we are done. ஃபாஸ்ட்டாக போவோம். ஆ ஃபாஸ்ட்டாக போகலாமா எப்படி? ஃபாஸ்ட்டாலாம் போத்தால, நீ போகிற ஸ்பீடில் அப்படியே மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும். நீ ஃபாஸ்ட்லாம் போனால் தான் கால் திடீர்னு எது ட்விஸ்ட் ஆகும். ம் டப்புன்னு திரும்பிச்சுன்னா முடிஞ்சிச்சுக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஷியூர் ஆகுது என் கால்லாம். எனக்கு வலிக்காது. எங்கடா போகுதாங்க? வழுக்குப்பாறை. Want to do time lapse? Sorry? We do time lapse, huh? Yeah. And come. Yeah, sure. You'll be there. What you're putting in YouTube? Yeah. Your channel is there? Yeah, Karthik Shiva. Karthik Shiva. Oh, like, only Karthik Shiva is there? Yeah, KRTC. Yeah, travel do. Karthik Shiva. Adega ನಮ್ಮ mobile time mobile. ಏನು mobile? Karthik Shiva ನೆನೆ ಬಾಬುನಾ. Is signal there? Signal there? Oh. This one? First one? Yeah, first one. Okay. Oh, good. See bro. Thank you. Kumbh Mela and all? Yeah, I didn't went for Kumbh Mela. I went in December, but I posted recently. Okay? Varanasi, no? Yeah, Varanasi. Yeah. See you. மகளே, கடைசியாக வெள்ளிங்கிரியோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு தெரியுமா? 8 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். 9, 10, 11, 12, 1, 2, 6 மணி நேரம். அண்ட் இந்த தடி வந்து தூக்கி போட வேண்டியது தான். அப்பா, வரவங்க வந்து 30 ரூபா கொடுக்காம டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் டு மை தேர்ட் கால். ரொம்ப நன்றி கொம்பே.